இந்த வாட்டி நான் நோ ஃப்ரில்ஸ் போயிருந்த டைமில் எனக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்தது. யூசுவலாக இந்தியன் ஸ்நாக்ஸ் எல்லாம் 1, 2 ஐட்டம்ஸ் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி நோ ஃப்ரில்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட இந்தியன் பேஸ்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதுவும் நமக்கு வந்து அந்த 90s கிட்ஸ் மிட்டாயெல்லாம் கொஞ்சம் நல்ல நாஸ்டாலஜிக்காக இருக்கக்கூடியது எல்லாமே இருந்தது. கடலை மிட்டாய் இருந்தது, அதுக்கப்புறம் லட்டு, நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம யூஸ்வலாக ஒரு இந்த ஐட்டம்ஸ் நமக்கு பிடிக்கும்னு சொல்லக்கூடியது எல்லாமே இருந்தது. பொதுவாக நிறைய பேர் வந்து இதெல்லாம் கிடைக்கலையே, மிஸ் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் பிராண்ட்ஃபர்ட் அப்படின்னு ஒரு ஊரில் இருந்தோம். ஆனால் அங்கே வந்து நிறைய இந்தியன் ஷாப்ஸ் கிடையாது. ஒன்றே ஒரு கடை மட்டும்தான். அங்கே தான் போய் சமோசா வாங்கி சாப்பிட்றது, எந்த ஸ்நாக்ஸ்னாலும் அங்கே தான் சாப்பிட்றது. பட் இப்போ வந்து எல்லாமே இருக்குது. பப்பட் வெரைட்டி வந்து அந்த கலராக நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோமே ஃப்ளைம்ஸ், அது கூட நிறைய வெரைட்டிஸில் வந்திருக்குது. ப்ரைஸ் பேஸ்லேயுமே ஓகே. ஏன்னா இது வந்து நோ ஃப்ரில்ஸில் தான் இருக்குது. நோ ஃப்ரில்ஸில் யூஸ்வலாகவே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும்.